வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இந்த யோகாம்பால்ஸ் கொழுக்கட்டை மாவை யூஸ் பண்ணி எப்படி கொழுக்கட்டை மேல் மாவு பண்ணுறதுன்றது பார்க்கலாம். யோகாம்பால்ஸ் கொழுக்கட்டை மாவு இருக்கு இல்லையா, அதை இந்த கப்பால் 1 கப் எடுத்துனேன். இதில் 2 கப் கிட்ட தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு உங்களுக்கு இவ்வளோ நீர்க்காக வரலைன்னா இன்னொரு 1/2 கப் வேணாலும் தண்ணி விட்டுக்கோங்க. 2லேருந்து 2.5 கப்புக்கு விடுங்க. 1 கப்புக்கு அதுக்கு மேலே தேவையில்லை. இது சரியாக இருக்கும். ஜஸ்ட் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். நம்ம கரைச்சி வச்சுருக்கிறது இது 1 கப் மாவுக்கு நல்லா ஒரு 2.25 கப்லேருந்து 2.5 கப் வரைக்கும் தண்ணி விடுங்க போகிறோம். ஒரே ஒரு சின்ன டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது ரொம்ப அவசியம், அது விட்டுருங்கோ. உப்பு அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் போடுங்க. மேல் மாவில் அவ்வளோ இதுவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளே இருக்கிற பூர்ணம் தான் நல்லா இதுவாக இருக்கணும், நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும். அண்டு உப்பு கொழுக்கட்டை இது நல்ல உப்புரப்பாக இருக்கணும். ஒரு நிமிஷமாக திரண்டு வந்துடும். அதனால தான் கிளறிண்டே இருங்கோ. கட்டி தட்டிடுமோன்னு பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இப்படிலாம் வந்தாலும் பரவாயில்ல. இது ஜோராக ரெடி ஆகிடுது. இது என்ன ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சிட்டு இது கொழுக்கட்டை மாவாக ரெடி பண்ணிட்டு பூர்ணத்தையும் அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே ஸ்டஃபிங் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருக்கும். இது என்ன ஆறின அப்புறமா இதை அப்படியே கொழுக்கட்டையாக பண்ணிடலாம். இப்போ கையில் தொட முடியாது. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா கையில் ஒட்டாமல் இருக்குது தெரியுறதா உங்களுக்கு. ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. கொஞ்சம் ஆறின அப்புறமா இதை கொழுக்கட்டையாக எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் நான் இன்றைக்கி இதை கொழுக்கட்டையாக பண்ண போகிறேன். என்னென்னு கேட்டெல்லாம் இல்லை, அம்மணி கொழுக்கட்டையாக தான் பண்ண போகிறேன். இதுலேயே வச்சுக்காதீங்கோ, வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்கோ. இல்லைன்னா வரன்னு ஆகிடும். வேறு பேசினில் மாற்றிட்டு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்கோ. கம்ப்ளீட்டாக ஆறின அப்புறமா இதை கையை வச்சு நல்லா நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு எப்படி பண்ணணுன்றது காமிக்கிறேன். ஸோ இந்த கலரணும் இல்லையா, இந்த மாவை இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல கட்டிலாம் இல்லாத நல்லா பிசைஞ்சு, கட்டிலாம் வரவே வராது, அது வேறு விஷயம். இருந்தாலும் நீங்கள் கையால் நல்லா அழுத்தி இப்படி பிசைஞ்சுட்டேன்னா இந்த சொப்பு ரொம்ப நன்னா வரும் உங்களுக்கு. பிசைஞ்ச அப்புறம் இந்த மாவோட இது தெரியுறதா உங்களுக்கு. பிசையறதுக்கு முன்னாடி இந்த மாவு இருந்தது, பிசைஞ்ச அப்புறமா எப்படி மாவு இருக்குது பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல கையில் நல்லா நல்லெண்ணெயை தர வேண்டு சின்ன சின்னதாக பால் எடுத்துட்டு நல்லெண்ணெயை வச்சு நல்லெண்ணெய் தொட்டுண்டு கொழுக்கட்டை பண்ணிடனா தான் நல்லாயிருக்கும். இப்படி ஜோராக வரும். கப்பாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஆர் நீங்கள் வந்துட்டு அச்சுக்குள்ளே வச்சு பண்ணுறேன்னாலும் பண்ணலாம். அது நான் கொழுக்கட்டை பண்ணுற அன்றைக்கி அந்த அச்சுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, அதனால் நல்லா பிசைஞ்சிருங்கோ. பிசைஞ்ச அப்புறமா பண்ணேன்னா தான் அது சாஃப்டாக நல்லா இருக்கும். தெரியுதா? ஜோரான கொழுக்கட்டை சொப்பு தயாராகிடுது. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம்லாம் பண்ணுற அன்றைக்கி திருப்பி இதே மாதிரி யோகாம்பால்ஸோட மேல் மாவை வச்சு அன்றைக்கி கொழுக்கட்டையெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இருந்தாலும் இதை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அம்மணி கொழுக்கட்டை தான். அதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீடைக்கு உருட்டுற மாதிரி உருட்டி வச்சுருவோம். இது எல்லாத்தையும் நம்ம வெயிட்டில் வச்சு எடுத்துக்கலாம். நான் எல்லா மாவையுமே நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வெயிட்டில் வச்சு வெயிட்டில் வச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு இட்லி வேக வைக்கிற மாதிரி அது பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதை எப்படி தாளிக்கிறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த இட்லி தட்டிலலாம் நல்லெண்ணெய் தடவிடுங்கோ. மேலே இந்த மாதிரி உருட்டி பண்ணதெல்லாம் வச்சுருங்கோ. நல்லா இட்லி பாத்திரத்தை மூடி ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு ஆற விட்டு
வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம மிளகா அப்படிலாம் போட்டு டாஸ் பண்ணி எடுக்க போகிறோம்ன்றதை பார்க்கலாம். பஞ்சு மாதிரி வெந்தெடுத்து பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்காங்க. இதை வந்து எப்படி பண்ணுறது அம்மி கொழுக்கட்டையான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், ஜஸ்ட் ஒரு 4 டீஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கிட்டக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 6, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் வரமிளகா பொடி எண்ணெயிலே போட்டுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கொழுக்கட்டையில் எல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா யோகாம்பாஸோட இட்லி தோசை மிளகாப்பொடி அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கணும். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கணும். உங்களோட தோசை மிளகா அப்படி மட்டும் போகிறோம் எங்களுக்கு அப்படின்னாலும் தோசைனா 4 வெறும் தோசை மிளகா அப்படி மட்டுமே போட்டுப்பேன். யாருக்காக நல்ல காரம் வேணுங்கிறவா ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் கிட்டே காரப்பொடி போட்டு பண்ணிக்கணும். நான் எண்ணெயில் வறுத்துட்டும் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜில் தேங்காய் திருகல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது 4 டீஸ்பூன் போட்டுருக்கேன். பார்த்தா கொண்டக்கடலை சுண்டல் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஆனால் அந்த மிளகா அப்படியில் இருக்கிற எள்ளு வாசனையோட இதோடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த யோகாம்பாஸ் கொழுக்கட்டை மாவும் நல்ல ஒரு சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்க. வாங்கி விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை பண்ணி பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற மாவில் இந்த அம்மி கொழுக்கட்டையும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். நன்றி.